வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தமிழ்நாடு வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் அதாவது நடிகரான தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டிருக்கு. அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் அரசியலுக்கு வரதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதனோட முதல் படி தான் இப்போ நடத்தி முடிச்சக்கூடிய இந்த ஈவெண்ட் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது. சரி, இது சரி தவறு அதெல்லாம் தாண்டி நாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அவர் மேலே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை பயங்கரமான ரைடு எழுதியிருக்காங்க. அவருக்கு சொந்தமான எல்லா இடங்கள்லையும் அவருக்கு நெருக்கமானவர்களிடம்னு எல்லா இடத்துலையுமே ரைடு விட்டுருக்காங்க. அதே சமயத்தில் அவருக்கு கைது அப்படிங்கும்போது அவருக்கு இதய வலி ஏற்பட்டிருக்கு, அதாவது நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காது. அண்டு இதயத்தில் அவருக்கு அடைப்பு இருக்குது. ஸோ அவருக்கு அறுவை சிகிச்சை நடத்தணும். அதனால் அவர் காவேரி மருத்துவமனைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது இங்கே அரசு ஓமந்தூரா மருத்துவமனையிலேருந்து காவேரி மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கான வசதி இல்லை. ஏன்னா அந்த அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லை. ஸோ நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணணும். அவர் அங்கே தான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காது. ஸோ அதனால் அங்கே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமான கேஸும் போய்கிட்டு இருக்கு. அது அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது சைமல்டேனியஸ்லி இன்னொரு சைடு என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வகிச்சிட்டு இருந்த இவரோட பதவிகள் எல்லாமே பிரித்து மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர், அதாவது எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத ஒரு அமைச்சராக அவர் தொடருவார் அப்படிங்கிற பக்கமும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உடல்நல குறைபாடோடு இருக்காது, அது மேலே சில கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் இவரோட இவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அப்படி நின்றக்கூடாது, அந்த அமைச்சர் அவையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நின்றக்கூடாதுங்கனால இப்போதைக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு. அண்ட் சைமல்டேனியஸ்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் ஒரு நடிகர், ரொம்ப பிரபலமான ஒரு நபர் இல்லையா. அவர் இந்த +1 +2 10th மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் தொகுதி வாரியாக பிரித்து ஒரு தொகுதிக்கு 3 பேர், டாப் ரேங்க் எடுத்த 3 பேர், அண்ட் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ரொம்ப ஏதோ குறைபாடுகள் இருக்கும் அவர்களுக்கு, அல்லது ஏதாவது ரொம்ப கஷ்டத்துலேருந்து வரக்கூடிய குழந்தைகளை அவர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, அல்லது அவர்கள் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணதே ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். ஏன்னா அவரோட சூழ்நிலைகளில் அந்த மாதிரி மாணவிகளை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நீங்கள் மாவட்டம் வாரியாக போயிருக்கலாம், அல்லது டிவிஷன் வாரியாக போயிருக்கலாம், ஏன் அது தொகுதி வாரியாக போனது? தொகுதி அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வருது. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எலெக்ஷன் பேஸ்டாக இருக்குது. அப்போது இது அரசியலுக்கான ஒரு நகர்வு தான், அரசியலுக்கான ஒரு பயங்கரமான ஒரு நகர்வு இது அப்படின்னு சொல்லப்படுது. அண்டு வரக்கூடிய எலெக்ஷனில் இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய அசம்பிளி, அதாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதே நோக்கத்தோடு தான் அவர் பேச்சிலையுமே நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில், அதனால் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு எலெக்ஷனில் ஓட்டு போடுற இந்த சிஸ்டமை நம்ம உடைச்செறியணும். அண்ட் நீங்கள் உங்களோட வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த சிஸ்டமை நம்ம உடைக்க முடியும், நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் சிம்பாலிக்காக பேசப்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி பயங்கரமான 2 சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சைமல்டேனியஸ்லி இதுவும் பல இடங்களில் சொல்லப்பட்டதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த 2 சம்பவங்களும் இதே நேரங்களில் நடக்கணும்? ஓகே, ஒன்று செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை புகார், அது கூட சரி, அது அந்த காலகட்டத்தில் அது மேலே புகார் ஏற்பட்டிருக்கு, சோதனை நடத்தப்பட்டிருக்கு, ஆதாரங்கள் சிக்கிச்சா சிக்கலையா, அது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த கேஸ்லாம் நடந்து முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஆனால் ஏன் விஜய் இதை இப்போ நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா 2026 தேர்தல், 2024 ஒரு தேர்தல் வரப்போகுது. ஏன் இந்த டைமில் கரெக்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதே காலகட்டத்தில் விஜய் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுது. இது ரெண்டையும் நான் லிங்க் பண்ண சொல்லலை, பட் லிங்க் இதுக்குமோ ஒருவேளை டைவெர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு கேள்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் பேசப்பட்டுருக்கு. அண்டு இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் தொடர்ந்து நம்மளோட பாட்காஸ்ட்டில் பேச போதும். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன். வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு இன்னும் பயங்கரமான விஷயங்களை பேசி எழுதுவோம். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துக்கிட்டே இருக்கேன்.